இன்று இரவு 10 மணி அளவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா மதுரை வரவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாளை காலை 10 மணிக்கு மீனாட்சி அம்மன் கோவிலில் தரிசனம் முடித்துவிட்டு பரப்புரை செய்ய திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. சிவகங்கை, தென்காசியில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அமித் ஷா பரப்புரை மேற்கொள்ள உள்ளதாகவும், நாளை காரைக்குடியில் நடக்கும் ரோடு ஷோவில் அமித் ஷா பங்கேற்க இருப்பதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களையும் செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன் வணக்கம். இதுகுறித்த விவரங்கள். மத்திய அமைச்சர் அமித்ஷா 2 நாள் பயணமாக தமிழகம் வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இன்று தேனி மக்களவை தொகுதியில் தொடங்கி 4 மக்களவை தொகுதியில் வரை அமித்ஷாவினுடைய தேர்தல் பரப்புரை பயண திட்டம் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில், கர்நாடக மாநிலத்திலிருந்து இங்கு வர வேண்டிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேற்று இரவு வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. என்றாலும் நேற்று இரவு வர முடியாத சூழ்நிலையில் தமிழக பயணத்தை ஒரு நாள் பயணமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கான அந்த பயண திட்ட வகுப்பாளர்கள் மாற்றி அமைத்திருக்கின்றார்கள். அதன்படி இன்று இரவு 11 மணி அளவில் மதுரை விமான நிலையத்தை வந்தடைவார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன் பிறகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பங்கேற்கக்கூடிய பொதுக்கூட்டங்கள் நடைபெற இருக்கின்றன. வாகன பேரணியும் நடைபெற இருக்கின்றது. குறிப்பாக சிவகங்கை, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய தக்கலை என்று 3 மக்களவை தொகுதிகளை மையமாக வைத்து உள்துறை அமைச்சர் அவர்கள் பங்கேற்கும் வாகன பேரணி நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்காக இன்று இரவு மதுரை வரக்கூடிய உள்துறை அமைச்சர் அவர்கள் நாளை காலை 10 மணிக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்று இரவு வந்த பிறகு மீனாட்சி அம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு கன்னியாகுமரி, தென்காசி, காரைக்குடி ஆகியவற்றில் வாகன பேரணி மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கின்றார். இரவு சரியாக 10 மணி அளவில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மதுரை வருவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நாளை காலை 10 மணிக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சாமி தரிசனம் செய்துவிட்டு தேர்தல் பரப்புரைக்காக சிவகங்கை, கன்னியாகுமரி, தென்காசி உள்ளிட்ட இடங்களுக்கு செல்கின்றார். சிவகங்கையை பொறுத்தவரை தேவநாதன் அங்கு களத்தில் இருக்கின்றார். தென்காசி தொகுதியில் ஜான் பாண்டியன் களத்தில் இருக்கின்றார். கன்னியாகுமரி தொகுதியை பொறுத்தவரை பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் களத்தில் இருக்கின்றார். இந்த 3 தொகுதிகளிலும் கூட்டணி கட்சி வேட்பாளர்கள், பாஜக வேட்பாளர்கள் ஆகியோரை ஆதரித்து மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் வாகன பேரணி மேற்கொள்ள இருக்கின்றார். நாளை காரைக்குடியில் நடக்கக்கூடிய வாகன பேரணி, தென்காசியில் நடைபெறக்கூடிய வாகன பேரணி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய தக்கலையில் நடைபெறும் வாகன பேரணி ஆகியவற்றில் பங்கேற்று உள்துறை அமைச்சர் பாஜக மற்றும் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகின்றார். மேலும் பிரதமர் அவர்களுடைய வருகை திட்டமும் இன்று அல்லது நாளை இறுதி செய்யப்பட்டு அறிவிக்கப்படும் என்ற தகவலையும் பாஜக தரப்பில் தெரிவித்துள்ளனர்.